இந்த ப்ராப்ளம் பாருங்க. Find the next two terms of the sequence 5, 10, 26, 50. இந்த தொடரில் அடுத்த இரண்டு உறுப்புகள் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம். 5, 10, 26, 50. இதுக்கப்புறம் உள்ள ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஸோ அது வாய்ப்பே இல்லை. ஆனா இல்ல பாருங்களேன், ஒரு சின்ன க்ளூ இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸோட ஒன்னை வந்து கூட்டியிருக்காங்க. இப்போ பாருங்க, 5 வந்து என்னது 2 ஸ்கொயர் பிளஸ் 1 எடுக்கலாமா? அதான் 5. அடுத்து 10 வந்து 3 ஸ்கொயர் 9 கூட ஒரு 1 கூட்டினோம் அப்படின்னா 10 வந்துருக்கு. அடுத்து 26 20 ஸ்கொயர் 6 அப்படிதான் 5 ஸ்கொயர் கூட்டல் 1 25 கூட்டல் 1 26. அடுத்து 50 ஸ்கொயர் 50 ஸ்கொயர் பார்க்கும்போது 7 ஸ்கொயர் கூட்டல் 1 50 ஸ்கொயர் வந்துருக்கு. இப்போ இந்த 2க்கு அடுத்து 3 வந்திருக்கு, 3க்கு அப்புறம் 5 வந்திருக்கு, 5க்கு அப்புறம் 7 வந்திருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேம் நம்பர்ஸ். ஸோ அடுத்தடுத்த பிரேம் நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ 7க்கு அப்புறம் உள்ள பிரேம் நம்பர் என்னது 11. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11 ஸ்கொயர் கூட்டல் 1 என்ன வரும்? நம்மளுக்கு வந்து 122 வரும். 11 ஸ்கொயர் வந்து 121 கூட 1 கூட்டினா 122. அடுத்த பிரேம் நம்பர் வந்து 13 ஸ்கொயர் கூட்டல் 1 13 ஸ்கொயர் வந்து 169 கூட வந்து 1 கூட்டினா அப்படின்னா 170 வரும். ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 122, 170. நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணதா இருந்தா இப்ப இருந்தே வந்து நல்லா எஃபெக்டிவா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா 1 வருஷம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. சொல்லப்போனா 2 டாபிக் நடுவில் தான் போட்டியே. ஒன்னு வந்து மேக்ஸ், இன்னொன்னு ஜிகே. தமிழ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க லக்க பொறுத்து, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய சிலபஸ் வந்து தமிழ்ல வந்து இப்ப இருக்க சிலபஸ் வந்து நிறைய போர்ஷன் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பழைய பேட்டர்னுக்கு 90+, 95+ எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ இப்போ இருக்க சிலபஸ்க்கு மேக்ஸ் கூட்டல் ஜிகே நம்மளால எவ்வளவுக்கு வந்து ஃபுல்லா மார்க் எடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு நம்மளால ஓவர் கம் பண்ணி எடுக்க முடியுமோ அதான் நம்மளுடைய ஸ்கோரிங்கா இருக்கும். மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். 25/25 எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் வந்து 1 by 1 டாபிக் வைஸா போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எப்படி எல்லாம் கேட்பாங்க அத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வேற எஸ்எஸ்சி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸோட PYQ எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிசி எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிற டிஎன்பிசியோட டாபிக் எல்லாம் சேர்த்து கூட எடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு மேக்ஸ் நீங்க 25/25 எடுக்கிறதுக்காக இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.